பறி கொடுத்தே சிரிக்கும் கண்ண கையில இருக்கிறேன் அதை கண்டிப்பா பண்ணிக்கிறாரு பணத்தாலே நிம்மதி தான் கிடைக்காது கிடைக்காது பணக்காரே மனதுக்கு தாது ஏறி அடியே பதித்தாலும் பவித்தாலும் சந்தேகம் விடிய காலம் தான் வாக்கிங் போவாங்க புது என்ன இப்ப போறாங்க உட்கார வர்றாங்க அது மேல கூட்டம் இங்க வாரியா கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் இந்த கூட்டத்திலையும் பாரு முன்னால எல்லா ஊர்லயும் பெரிய உட்காந்துருப்பாங்க நீங்க உட்காந்துருக்கீங்க பாருங்க வெறும் இளம் சிட்டுகள் இவங்க எல்லாம் வருங்கால தூண்கள் ஆனா இப்ப அப்படிதான் உட்காந்துருப்பாங்க இப்ப பப்புன் டான்ஸ் முடிஞ்சவன பார்க்கணும் ரோட்ல அடிபட தவக்கிற மாதிரி பப்பரப்பான்னு கிடப்பாங்க அப்படி போயிடுச்சு எல்லாம் யூடியூப்ங்கிறது ஒண்ணு வந்ததுனால இருந்தாலும் இந்த பையனுக்கு வெள்ளிக்கிழமை வந்துச்சுங்க மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குமே இப்ப ஸ்கூல்ல இருந்து பேக்கை கொண்டு வருவாங்கல்ல கொண்டு வந்தோடனே சனியாரு லீவு சந்தோஷத்துல என்ன பேக்கை வீட்டுக்கு எறியினேன் வீட்டுக்கு எரிஞ்சாப்புல மறுபடியும் திங்கக்கிழமை காலையில பாருங்க பள்ளிக்கூடம் போகணும் பள்ளிக்கூடம் போறதுக்கு பேக்கை எங்கேயும் தெரியாம தடுமாறிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஏமையா எப்படி தெரியுமா சொன்னேன் பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்து பள்ளிக்கூடம் கிளம்புடா லேட் ஆச்சுன்னா வேணும் கிளம்புடா அப்படிங்கிறேன் அப்பா எனக்கு காய்ச்சி அடிக்குது அப்படின்னா எங்கடா காய்ச்சி அடிக்குது இங்கே வேணா அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் கடை சொல்லி சரி பிள்ளைக்கு காய்ச்சி அடிக்குதுன்னா பெற்றவங்க பார்க்கணும்ல வயிற்றுல நெஞ்சிலாம் கன்னத்துலாம் கையை வச்சு பார்த்துட்டு உனக்கு காய்ச்சி அடிக்கவே இல்லை பள்ளிக்கூடம் போல எதுக்குடா போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் அவன் சொல்றேன் அப்போ இங்கே காய்ச்சி அடிக்கல எனக்கு குண்டியில காய்ச்சி அடிக்குதுங்கிறேன் ஏன்னு கேளுங்க சமாளிக்கிறதுலே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா சின்ன பையில எப்படி மாதிரி சமாளிக்கிறீங்க அப்ப உள்ளது மாதிரி கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க எவ்வளவு நந்தினி நாகினி குலதெய்வம் சுந்தரி வானத்தை போல என்ன அந்த இல்லையே இதெல்லாம் ஏகப்பட்ட சீரியல்கள்
இதெல்லாம் பாக்குறத விட்டுவிட்டு இன்னைக்கு வள்ளிதர்மன் நாடகத்தை பார்க்க வந்திருக்காங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த முருகனுக்கு வள்ளிக்கு மாலை மாத்துறத எந்த முருகனுக்கு எந்த வள்ளிக்கு நம்ம வள்ளிதர்மன் நாடகத்துல ஒரு டீ கடை முருகன் இல்ல இந்த முருகனுக்கு இல்ல இல்ல எங்க அக்கா வள்ளிக்கு குலக்கடவுள் முருகப்பெருமா இருக்கேன். உங்க அக்கா பேர் என்ன? ஆமா ஆமா. என் பேர் என்ன? என் தங்கச்சி. தங்கச்சி என் பேர் என்ன? உங்க பேரு செந்தில். என்ன செந்தில்? ஆமா பாரு எல்லாம் பாரியா முருகன் அப்புறம் இல்லையா? அப்புறமா அவரு முருகன், இவர் செந்தில் முருகன். அவருக்கு வேணும்னா சித்தப்பா நம்பியா இருக்கலாம், எங்க அக்காவுக்கு வேணும்னா குழந்தைனா இருக்கலாம். ஆனா இந்த முருகன் கிடையாது. அப்படிதான் சொன்னீங்க, குழந்தை இருந்தாலும். ஆமா ஆமா, ஏதோ குழந்தை சொல்லல. அதெல்லாம் சொன்னேன் முருகனுக்கு வள்ளிக்கு மாலை மாத்துறத விடிஞ்சு வரை அமைதிக்கான நாடகத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணும். டைவர்ஸ் ஆகாது. குழந்தை குட்டியா நல்ல முறையில் இருக்கேன். ஏன் தெரியுமான்னு சொன்னேன், நான் என்ன ஒரு நாள் திண்டுக்கல் பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு ஏன் பொண்டாட்டியை சோறு போட சொன்னேன். சோறு போட சொன்ன என்ன சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தா சோறு போடு அப்படின்னு இல்ல, நான் சொன்னது மாதிரியே என் பொண்டாட்டி சோத்தை போட்டு வந்து வச்சுட்டா. யாரு? நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியா? போய் அண்ணாக்கு உனக்கு விவரம் பத்தல. இது யார் ஊரு? நம்ம ஊரு. யார் மைக் செட்டு? நம்ம மைக் செட்டு. யார் பெட்டி? நம்ம பெட்டி. அது மாதிரி நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி. நீ வேணா பேருக்கு சொல்லலாம். அதெல்லாம் வந்திருக்கிறது பார்த்துக்க சூழ்நிலை நான் உச்சரிப்பு வந்துடுறேன். அதனால சொல்றேன் ஏன் பொண்டாட்டியை சோறு போட சொன்னேன். அவன் என்ன பண்ணா இரியா டிவி விளம்பரம் போடட்டும்னா சரி அவதானே செட்ட பாக்ஸ் கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்றா அப்படின்னு அமைதியா உட்காந்தேன். சோத்தை போட்டு வச்சுட்டாயா? குழம்பு ஊத்தணுமா இல்லையா? குழம்பு ஊத்தவே இல்லை. எனக்கு கோவம் வந்துச்சு, குழம்பு ஊத்துடி வச்சு போட்டு சோறு குழம்பு ஊத்தல அப்படின்னு சொன்னல. குழம்பு கொண்டு ஊத்துனாயா? சோத்தையும் குழந்தையும் பழஞ்சி சாப்பிடுறேன். குழம்புல உப்பு இல்லை. குழம்புல உப்பு இல்லைன்னா நான் சொன்னேன் குழம்புல உப்பு பத்தல கொஞ்சம் போட்டு ஊத்து அப்படின்னு சொன்னேன். குழம்புல உப்பை போட்டு ஊத்துனாயா? ஊத்துறாக்க மறுபடியும் அடி சாப்பிடு. ரெண்டாவது வாட்டியும் குழம்புல உப்பு இல்லை. கோவம் வந்துருச்சு. என்னடி குழம்பு வைக்கிறப்ப உப்பு போட்டியா இல்லையா? ஏடி ஏன் சுத்தமாக குழம்புல உப்பு இல்லை அப்படின்னு பேசுறேன். அப்பதான் சொல்றேன் கொண்டாட்டி ஏண்டா கட்டின கொண்டாட்டி நாக்கு ருசியா சமைச்சு போட்டா உனக்கு ருசி தட்டுமா? ஊரா போய் நாடகத்துல தின்ன சோறு நாக்கு ருசி. ஏண்டா மழுங்க போயில கட்டின கொண்டாட்டி சமைச்சு போட்டா உனக்கு ருசி தட்டுமாடா அப்படின்னு சொல்லி வேணுங்கிற உப்பை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இவ்வளவு பெரிய உப்பு கூட்டம் தூக்கி வச்சா. எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய உப்பு கூட்டம் இல்லையே அப்படின்னு பாக்குறேன். இந்த சீரியல் பார்த்துக்கிட்டே 2 தடவையும் பாருங்க குழம்புல போட்டு கலக்கினால உப்பு அள்ளி போட்டு கலக்கலனே. சீரியல் பார்த்துட்டு நைஸு உப்பு இல்ல கோலமா அள்ளி போட்டு கலந்துருக்காங்க. அதையும் நீ தின்றுக்கா பாரு. ஆமா அதையும் நீங்காம என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன பண்றது? கொண்டாடி வச்சு விட்டா என்ன பண்றது? அது மாதிரிக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்க பெண்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா சில ஊர்லயோட புறவி எடுப்புல இதெல்லாம் இருக்கும். பால் குடம் காவடி இதெல்லாம் எடுப்பாங்க. இன்னைக்கு பாக்குறேன் ஓம் சக்தி கோயிலுக்கு தானே அதிகமா மாலை போட்டு போறாங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போடும்போது பயபக்தியா உள்ள பாடல்கள் போடுறதே கிடையாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? இல்ல அந்த சின்ன பையர்களுக்கு உள்ள பாடல்கள் மட்டும் தான் போடுறது. ஏன்னா வீட்டுல பாக்கணும் அப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு முன்னாள் தான் கோயிலுக்கு கிளம்புச்சு. இப்பெல்லாம் வீட்டுக்கு 10 முன்னாள் இருந்தா 10 கிளம்பி இருக்கு கோயிலுக்கு. ஏது ஓம் சக்தி கோயில் தான் 10 கிளம்பி இருக்கு. 10 கிளம்புனா எப்படிங்கிற இங்க பாக்கணும் கூப்பிட்டா ஓடி வருவானா இந்த மாதிரி சாமி பாடல் பாடி வீட்டுல எல்லாம் தீபாரத்தனை எல்லாம் காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தோம்னா வெளியூர்ல இருந்து ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி 8 மணிக்கு மேல்மருத்தூர் போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1000 2000 கடை கூட வாங்கி எல்லா குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தை செல்வம் நல்ல முறையில் படிக்கணும், போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க காசை கொடுத்து பஸ்ஸில் பயணம் அனுப்புனா புரிசாட்டை சொல்றது எனக்கு வீட்டில் ஆழ்வாளை பார்த்துக்குங்க, பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்க, பள்ளிக்கூடம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. ஓம் சக்தி பஸ்ஸில் வந்து டிரைவர் இல்லை ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறோம் நல்ல பயபக்தியாக போடணும் பாட்டுன்னு சாமி பாட்டை போடுவார். இந்த 1 கிலோமீட்டர் போனோன்னு பார்க்கணும் உடனே டிரைவர்கிட்ட சண்டைக்கு போயிடுறது. ஏங்க ஓம் சக்தி கோயிலுக்கு நாங்களாம் டூரிஸ்ட் வீட்டில் பூஜை தலைமுறை நாங்கள் கோயிலுக்கு போடுறேன். இந்த ஆமா இந்த பாட்டெல்லாம் போடக்கூடாது, வேற பாட்டு போடியா அப்படின்னு எப்படி பாட்டு போடுறாங்க ஓம் சக்தி கோயில் போடுவாங்க.
டிரைவருக்கு முன்னாடி நின்று சாமி பாட்டை போடாம இந்த பாட்டை போட்டு குத்துனோன்னு டிரைவர் பாப்பாரு, ஆனா அக்கா சூப்பர் ஆடுறா அப்படின்னு அவனும் ஒரு ஆட்டை போடணும் சந்தோஷத்துல எந்திரிச்சு இந்த அக்காவை பார்த்துட்டு அவனும் ஒரு குத்து போடுறவங்க குத்திட்டு புளிய மரத்தில் கொண்டு போய் குத்திடுறேன் அறுக்கணும். ஏன்னா அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, கவனமா போய் பயபக்தியா சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அதனால பரவாயில்ல மாப்பிள்ள, பயபக்தி பயமய பக்தி. ஆமா ஆமா பயபக்தி. அதனால வந்தவங்களை அறிமுகம் பண்றதுனால அப்படிங்க எதனாலும் நோக்கத்துக்கு பிடிங்க. ஏங்க எனக்கு கை அந்த அளவுக்கு வராது. பார்த்து வெட்டல மாட்டணும், பார்வதிய பார்க்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், இருக்கிற மொழிகளில் சிறந்த மொழி தாய்மொழி தமிழ். ஆனால் இந்த தமிழில் தான் அகராதிகள் பொருள் மாறுது. என்ன சொன்னான ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏன்னா பொண்ணு பார்க்க போனோம், ஒரே ஒரு வார்த்தை மாறினதுனால மாப்பிள்ளைக்காரன் தேய்ச்சி முடியாதுட்டானே. என் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போனான், பொண்ணு பார்க்க போனோன்னா பாருங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் சரியா வந்துருச்சு. அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சோட பாருங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு, ஜாதகம் சரியா இருக்கு அப்படின்னா மாப்பிள்ளை பொண்ணு வீட்டில் பாருங்க விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளவு சம்பளம், எவ்வளவு வருமானம் வருது, தீய பழக்கங்கள் எதுவும் இருக்குதா, அது தீய பழக்கம், பீடி சிகரெட்டு கஞ்சா ஆல்சு தண்ணி இந்த மாதிரி எந்த பழக்கங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோட பாருங்க மாப்பிள்ளை நல்ல பழக்க வழக்கம், எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லை, என்ன சம்பாதிப்பாரு, உங்க குடும்பத்தை பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி பாருங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல விசாரிக்கணும், உங்க பொண்ணு என்ன வேலை பார்க்குது, எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த பொண்ணு பாருங்க செஸ் போட்டியில மாநில அளவில் முதலிடமா. அந்த பொண்ணு செஸ் போட்டி, ஆமா செஸ் போட்டியில மாநில அளவில் முதலிடமா. அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணிருக்குன்னா ஒரு வார்த்தை தப்புனால என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, அப்படியாப்பா எங்க பொண்ணு சூப்பரான பொண்ணுப்பா, குடும்பத்துல ஆம்பளை மாதிரி வேலை பார்க்கிறேன், என் மக பாருங்க செக்ஸி போட்டியில பசிப்பா மாநில அளவுலன்னு சொல்ல.
செஸ் போட்டியே ஒரு வார்த்தைங்கிறதுனால பொருளே மாறி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ்ல தான் பொருள்களே வந்து இலக்கண முறைப்படி அகராதி முறைப்படி பொருள்கள் விளக்கமே அதிகம். அதனால எந்த வார்த்தையுமே தெளிவாக சொல்லணும். அதனால வந்த போல அறிமுகம் பண்ணிடுவோமா? சதுரங்கமே சொல்லுவாங்க, செஸ் சொல்லுவாங்க. ஏழை விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிங்கமனார் வட்டம் கணபதிப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அழகர் பெருமாள் கோவில் ஸ்ரீ வில்லியார் ஆலயம் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரமில் கலையரங்கில் அஞ்சகரான் வகையார பங்காளிகள் நடத்தப்படும் இவர்களிலே ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர்கள் தாங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களாலும் அறிமுகம் செய்யக்கூடிய கடமைகள் கூறிக்கொண்டு நடிப்பு சவேந்தன் நவரச நாயகன் சென்றமலா வெற்றிபெற்று கொண்டு வரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அன்னார் மதுரையைச் சேர்ந்த குருதேவன் அவர்கள் இவர்களிலே வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தனாரிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலின் குரலோவியம் தமிழகத்தின் எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் தமிழகத்தின் தலை சிறந்த வள்ளியாக வளம் வந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த பி சுமதி அவர்கள் இவர்களிலே ஸ்ரீ வள்ளி நாயகர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கானப்பிரியர் கலகப்பிரியர் நாரதத்தில் இருந்திருப்பாரோ ஒரு சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பனார் துவரங்குறிச்சியை சேர்ந்த டி ஆர் விஜய் அவர்கள் இவர்களிலே நாரதனோட கலகப்பிரியர் காத்துக் கொண்டிருக்கிறார். விஜய் என்ன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணாரு, தம்பி படத்துல நடிக்கிறேன், நான் ஹீரோவா நடிக்கிறேன், நீ அதிசயண்டா வாடா அப்படின்னு சொல்லி இருக்கிற நடிகை உள்ள வர ஒயிட் டாப்ல ஓட்டிட்டு மாதிரி அவ்வளோ போட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டாப்ல. நானும் சரி நம்மளுக்கு படத்துல வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னு நானும் சுற்றி வந்து இதே மாதிரி படம் எடுத்தாரு. ஆமா ஒரு 10 நாள் தாங்க ஷூட்டிங் நடந்துச்சு. இது வரைக்கும் நான் மறுபடியும் அந்த படத்தை தொடர முடியல, ஹீரோவும் ஆக முடியல. ஹீரோங்கிற மாதிரி ஹீரோவா இருக்கிறாரு, படத்துக்கு போக முடியாம இந்த படத்துல. எப்ப இப்பதான் சொல்லிட்டாரு, இனிமே வயல விட்டாலும் படம் எடுக்க முடியாது, அவ்வளவு காட்சி வருதாட்டாரு. அதுக்காக ஆர்மணிய கலையரசு ஆர்மணி சக்கரவர்த்தி சென்னையில விழா வெற்றி பெற்று கொண்டு வரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பானார் மாண்டத்தை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள் இவர்களில் ஆர்மணி பின்பாட்டி பாடல்கள் வாசித்து வருவார்கள். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் இரு காவடி சுமக்கும் பெண்களுடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் இரு காவடி சுமக்கும் பெண்களுடன், தினமூக்கில் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் அருள் மனக்கும் உறவு கண்டே அருள் மனக்கும் முருகன் அருமையான பழைய பாடல் பண்ணீங்க. இந்த இளைஞர்களுக்காக இந்த புது பாட்டு போடுறீங்கள, ஏன்னா எல்லா மேடைகளும் போறப்ப நாடகத்தில் உள்ள பாட்டை தான் போடுவாங்க. ஆனா இந்த பயில ஆடுற மாதிரி பாருங்க, எல்லாம் புது பாட்டை போட்டாங்கல்ல. என்ன ஒரு பாட்டு பாருங்க, என்ன பாட்டு? என்ன தம்பி, என்ன தம்பி, கத்தரிக்காயா? இந்த பாட்டுல வெயில் தான் புரியுது. தமிழ் பாட்டை தான் போட்டாரு. ஆமா, இன்னொரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயிலுக்கு பிடிச்ச மாதிரி, பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனியே, பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனியே, தங்கமான மனசமர்ந்து அவன் கூட போனியே, நான் உள்ள அவன் கூட போனியே, நான் உள்ள பார்க்கிறப்ப அவன் கூட போனியே, நீ
வந்து இப்போ பார்த்ததுலேருந்து அவன் கூட முடியும் அவன் கூட போய் இன்னொரு பாட்டுக்கு எல்லாரும் செல்லில் ரீல்ஸ் போடுறமே அந்த ரீல்ஸில் பொங்கல் பிள்ளைலாம் அதிகமாக தான் ரீல்ஸ் போடுறேன் தெரியுமா எப்படி அண்ணன்ன பார்த்தையா பத்தி எனக்கு இருந்ததில்ல ஆட்ட ஒரு பக்கம் சாச்சுக்கிட்டு ஆட்டணும் ஒரு பக்கம் தானே சரி பாட்டிடுவான் அண்ணன்ன பார்த்தையா அந்த பிள்ளை ஆடுற மாதிரி அந்த பிள்ளை அந்த மாதிரி அந்த பிள்ளை வந்தவொடனே ஆட்ட சொல்லுவான் இருந்ததில்ல ஆட்ட ஆமா அந்த அக்கா செம்ம சூப்பரியா ஆமா இப்போ என்ன ஏழைகள் இந்த செல்லு வந்ததுல தான் எல்லாம் ரீல்ஸு ஏன்னா பொண்டாட்டிக்கிட்ட பேசுறது எப்படி பப்பாடிக்கிட்ட பேசுறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க அந்த மாதிரி செல்லு பேசுறத ஆமா ஆமா ஏன் தெரியுமா சொல்றேன் நான் என்ன வச்சு நான் சொல்றத வச்சு இதே பொண்டாட்டி ஃபோன் பண்றோம்னு வச்சுங்க ஒரு ஜாமான் வாங்குறதுக்கே இருக்க பொண்டாட்டி ஃபோன் பண்ண வச்சுங்க இவன் வெட்டியே தான் உட்காந்துருப்பேன் பொண்டாட்டி ஃபோன் பண்ண 4 வாட்டி பாருங்க ஃபோனை கட் பண்ணி விடுவேன் எடுத்து அட்டன் பண்ணி பேச மாட்டேன் 5வது வாட்டி எடுத்து பேசுவேன் பாருங்க ஹலோ ஹாய் என்னப்பா இல்லைங்க மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்ன பொண்டாட்டிட்டேன் ஹாய் பைடி வேலையா இருக்கேன் இதே வேலை நொய்ன்னு சொல்கிறேன் அப்படிங்க சொல்லி பிடிங்க என்ன வேற ஒன்றும் இல்லை பாலக்கடையில் உட்காந்துக்கிட்டு ஆண்டை ஊட்டி உதட்ட எடுத்துட்டு உள்ளே இருப்பேன் இவன் தான் வேலையாக இருக்கிறோன்னு சொல்கிறவன் இதே வப்பாட்டி ஃபோன் பண்ணால் பார்க்கறேன் சரி அப்போ தான் சொல்லுவேன் ஹலோ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சொல்லுங்க ஹலோ முறுக்கு திங்கிற அப்போ ஏன்னா அந்த மாதிரி தான் ஏன்னா இந்த செல்லு வந்ததுனாலும் சரி பல்லு இல்லாத கிழவியை கூட பார்த்துக்கலாம் செல்லு இல்லாத கிழவியை பார்க்க முடியல அடுத்ததாக மிருதங்க சக்கரவர்த்தி கோயிலடி குமரன் சென்ற கமலா வெற்றி சுகடிவரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பானார் மதுரையை சேர்ந்த சரவணன் அவர்கள் பெருங்கமடியிலே மிருதங்கம் டோலக் தபேலா தபிலை வாசிப்பார்கள்.
மாஸ்டர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கட்டுவர் மனிதருக்கு தலையக்கூடிய அன்பு தம்பி கோவில்பட்டியை சேர்ந்த காதல் மன்னன் எஸ் ரூபாபவன் அவர்கள் உங்களை ஆதரவு வாசிப்பார். சாமி வந்துச்சு பாரு போட்ட போடல நன்றி 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 சாமி வந்துச்சு அங்கே வர அப்பதாக்கு சாமி இல்லையா தூக்கத்தில் ஆடி இருக்கா இளவு நம்ம ஒண்ணு கடிக்க இருந்துச்சு போகுது அடுத்தபடியாக எங்கள் சாயந்தரம் வழங்கக்கூடிய தாள மாஸ்டர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் மதுரையை சேர்ந்த எம் கிருஷ்ணன் அவர்கள் வருவதிலே தாளம் மற்றும் செயின் சப்பு ஆமா ஆமா சப்பு நான் செய்யறதில்ல ஆமா திட்டப்பா அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரி அமைப்பு பிருந்தா ஆடியோஸ் சிலம்பன் கோட்பட்டி பிருந்தா ஆடியோஸ் சூப்பர் செக்ஸி பாட்டா பண்ண பக்தி பாட்டு
கோடரி எதற்கு பொன்னா பொருளோ பொட்டல நடக்கு ஆசி புகழ்ந்தால் அடிலம் உனக்கு ஒருவன் முதலாளி அருமையான விவரிக்கை திருவிழா ஆடியன்ஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் கலைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அண்ணே காலையிலே எனக்கு 2 குழாய் வேணும். என்ன காலையில் 2 குழாய் தரியா? அதுபோல எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு மறுபடியும் நன்றிகள் வணக்கம். அதுபோல ஆடல் அழகி அபிநய சுந்தரி எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த செல்வராஜ் அண்ணார் குடும்பத்தினர் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம். எப்படி பரிமாறுறாங்க? தங்கச்சி இருக்க முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா வளர்ப்பு அந்த மாதிரி அதைத்தான் நான் சொல்லுவேன். அண்ணா என்ன இலையில என்ன குறையில உடனே வேணாம்னு சொன்னாலும் சாப்பிடுங்க அந்த அக்காவுக்கு 2 தங்கச்சி அப்படிதான் இருக்கேன். சில ஆளெல்லாம் வந்து நல்ல செல்லா நீ கோயில் தாண்டா செல்லு. ஆமா எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்ய செல்வராஜ் அண்ணார் குடும்பத்தினருக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அண்ணே இந்த சாப்பாடு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் என்ன மெட்ராஸில் இருந்து ஊருக்கு வர போறோம்னு சொல்லி நான் என்ன எல்லாம் திங்கிற சாப்பாடு நிறைய வாங்கிக்கிட்டு சரி ஊருக்கு போறோம்னு நல்ல கோட்டை அடிச்சு நல்ல விருது சாப்பாடை சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்தார்கள் வருங்க திண்டி வந்துட்டு உணர்ந்து ஏழையில பஸ் நிப்பாட்டினவுன ஒரே லைன் தான் பார்த்துருப்போம். ஆம்பளாலு பொம்பளாலு என்னன்றாங்க நீ ஆம்பளா போங்க கொஞ்ச நேரம் பொம்பளா போங்கன்னு சொன்னேன். சரின்னு நான் என்னன்னு வைத்த காலத்துல போய் உட்காடுறேன். அவன் இன்னொரு பஸ் வந்திருக்கு உட்காடுறேன். பாத்ரூம்ல தாப்பா இல்லை ஒரு ஒயரை ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. அபச்சாரமா இருக்கேன்னு ஒயரை குடிக்கிட்டு உட்காந்து வெளியே வைக்கிறேன். திடீர்னு காலு கழுவோம்னு ஒயரை விட்டு செக்கில் தண்ணி ஏற்றி கதவு வெளியில போகுது. அப்பதான் இன்னொரு ஆள் அபச்சாரமா கேட்க முடியாது. அதோட அட்டாக்கில் அங்கே ஒரு முன்னாள் மயக்கப்பட்டு கிடக்கு. ஆமா சார் அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த செல்வராஜ் அண்ணார் குடும்பத்தினருக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அப்புறம் அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உடன்பிறவா சகோதரி அத்தாச்சி என்னப்பா உனக்கு அத்தாச்சி இருக்கட்டும். அத்தாச்சி தான் அத்தாச்சி முடியல அத்தாச்சி என்ன அத்தாச்சி வச்சிருக்கியா? ஆமா அத்தாச்சி வச்சிருக்கிறேன். கோவில்பட்டியை சேர்ந்த ஹரிதரன் அவர்கள் செவத்த புள்ள இவன் செம்பால போவ போலே அருமையா வாங்க பொம்பளை எனக்கு ஆசை வந்துருச்சுல. உனக்கு எதுக்கு வருது? ஆசை தான் எதுக்கு வருது? உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும். காலையில தங்கச்சி இப்ப எனக்கு அச்சா வரக்கூடாது. வேற பக்கம் போட்டுக்கப்பா. ஆமா ஆமா அந்த பொம்பளை பார்த்தோன்னே எனக்கு என்ன பார்க்கல ஆம்பளை மாதிரி கோவப்படுறீங்க. ஆம்பளை மாதிரி கோவம் ஆம்பளை தானே? சரி சரி. ஒரு செடிக்கு போடுது முத்தம்மா பின்னால எனக்கு வந்துச்சுல்ல ஒன்னேல முடியாது. ஆமா கொத்தமா அந்த பிள்ளை இல்லையே. ஆமா நாங்க தான் லவ் பண்ண போறோம் இன்னைக்கு. எங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா லவ்? ஆமா எனக்கு பலவும் சொல்லியிருக்காங்க. கூட்டாளிக்கு உறவும் இல்ல கொழுக்கடைக்கு தலையும் இல்லைன்னு கணக்கே இல்ல. ஆனா செந்தில் முருகன் எனக்கு தெரியும். ரூபன் கணக்குல 43 இருக்கு. இருக்கேன்
செந்தில் முருகன் பத்தி எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா? என் கணக்கு 63 இருக்கு. அதான் அதுதானே சொல்றேன், 63 இருக்கு. ஏன் தெரியுமா? செந்தில் அண்ணன் அவர் கொண்டாடிய பார்க்க மாட்டாரு, அட்டை கொண்டாடிய பாப்பாரு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இல்ல ஏன்றே ஆமா ஏயா அதுதானே சொல்றேன் 63. நாலு தடவை நின்று போயிட்டேங்க. என் பேர் அப்படி பேரியா சரி, முருகனுக்கு மட்டும் 2 கொண்டாடி இருக்கலாமா? முருகனுக்கு 2 கொண்டாட்டி என் பேர் என்ன தெரியுமா? இல்லைங்க, 63 கொண்டாடி நீங்க வச்சிருந்தாங்க. ஆனா மாடு மிதிச்சு கட்டு போட்டுருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? எங்க நீங்க வந்து உங்க வாயை வச்சு சரி பண்ணுங்க. அப்படியே கயிறை கொண்டு நெருப்பு வச்சு விடுவாங்கல்ல. ஆமா. அடுத்தபடியாக உங்கள் முன்னாக பப்புனாக நடிக்கும் அருணகிரியை சேர்ந்த கோவில்பட்டி ஜே ராஜா பபுல் அவர்களுடைய மாணவன் அருணகிரியை சேர்ந்த முருசுரி ஏ சுரேஷ் உங்கள் முன்னாக பப்புனாக நடித்து அன்பையும் ஆதரவு காத்து தெரிவித்துக் கொண்டு ஆனா எனக்கு ஒரு நல்ல பாட்டை பாட்டேன். அடி புருஷனுக்கெல்லாம் பணம் வேண்டாம். அவர்களுக்கு அங்க இருந்து எட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் சரி, உள்ள சரி வச்சுட்டு எதுக்கு துப்பிங்க. உனக்கு பாடமா? ஆமா, எனக்கு நல்ல பாட்டை பண்ண உங்க பேர் சொல்லுங்க. முருசிலி சுரேஷ். ஆ? முருசிலி. அவர் செத்து போனா இல்லையா? உலகத்துல ஒரே பேர் தானே. ஏன் பேரு பாப்பா, அவர் செத்து போனாலும் அவர் பேரு. அவர் பேரை வச்சா அவரே செத்து போயிட்டாரு. அவர் பேரை வச்ச நீ என்ன ஏன்? அப்பவே ஏன்டா நீ சாதாரண பேர் கேட்கறியா? அண்ணா என் பேரு சுரேஷ். அதுக்கு அவர் நல்லா பாட்ட பாடுங்க. சுரேஷா சுரேஷ் பாடுங்க. உனக்கு பாடம் அவ்வளவுதானே. வீடு வரை உருவு நீதி வரை என்னையா வீடு வரை உருவா? ஏன்னா அவனை நீ வச்சிருக்கிற? நீ தானே சொன்ன அன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு வாருன்னு. நான் சொல்லல, அது சாந்திராஜன் சொல்லியிருப்பாப்புல. ஆளு சொல்றேன். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இளையான் வாழ்ந்தவன் யாரடா. போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் யாரும் நிலைய வாழ்றது இல்ல. வேற பாடமா? வேற பாருங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா உனக்கு ஆரடி நிலமே. இந்த உனக்கு வந்து ஒன்றைய போதும். ஏன்னு கேட்கிறேன். மலை போட்டுருவோம். இப்ப 1 அடியும் இல்லைன்னு, அதுக்கு மேல 6 அடி. இப்ப அப்படி இல்ல, மின்சாரம் இல்ல. இப்ப மின்சாரத்தை பயன்படுத்தி இப்படி சாம்பல் தான் கொடுக்குறாங்க. அதனால 6 அடியில உள்ளதெல்லாம் வரும்போது சாம்பல் வந்துருது. அதனால 6 அடி தேவையில்லை. ஆமா ஆமா, வெள்ள வெளியா வந்துடுறேன். அடுத்ததாக நாடு அமைப்பாளர் பலிதிரமணம் சத்யண்டாவதி பொகலக்கொடி முத்தாலம்மன் மகமாயி இது போன்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் தமிழகத்தின் தலை சிறந்த நிலையில் கொண்டு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுப்பார் நாடக அமைப்பாளர் அன்பானார் ஏசி செல்வராஜ் கணபதிப்பட்டி. அன்பானார் அவர்களும் மற்றும் எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் அக்கியம்பட்டி இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இருவருக்கும் எங்களை கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அடுத்தபடியாக நாடக அரசியல் பொதுமக்களும் பக்தர்களும் மெய்யன்பர்களும் பெருந்திரளாக வருகிற அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அஞ்சகாரன் வகையார பங்காளிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கணபதிப்பட்டி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அண்ணே பொம்மை பிள்ளை வர சொல்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா படிப்பு ஏன் சொன்னேன், படித்தவன் நினைக்கிறான வெளிநாட்டில் இருக்கிறான், படிக்காதவன் என்ன நினைக்கிறானா எங்கே இருந்தாலும். ஏன் சொல்றேன்னா, படிப்பறிவு இல்லாம இருந்தாலும் தமிழன் சிந்திச்சு செயல்பட்டு எவ்வளவு பிரச்சனை வேணாலும் சமாளிச்சு ஊருக்கு வந்துடுவேன். அதுதான் நம்ம தமிழனோட தன்மை. என்னன்னு வெளிநாட்டுல இருந்து படித்தவன் படிக்காதவனே ஹோட்டல் வேலைக்கு கூப்பிட்டுருக்கிறான். ஹோட்டல் வேலைக்கு வந்தாங்களே என்னோட பிள்ளை சம்பாதிக்க போகணும், பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் உள்ள ஊருக்கு போகணும். சிக்கன் மட்டனு மீன் முட்டை 4 விருந்து சாப்பாடு வச்சு பிள்ளை சம்பாதிக்க போகணும்னு அனுப்பிட்டாங்க.